2027 உலகக்கோப்பை இந்தியா வெல்வதற்கு மிகப்பெரிய கடினம். கண்டிப்பாக அவரும் இல்லை அப்படின்னா இன்னுமே கடினமாகிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தோனி மற்றும் நம்மளோட கிரிக்கெட் வல்லுநர்ஸ் எல்லாருமே பேசிட்டு வராங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ரோஹித் சர்மாவோட ரிட்டைர்மெண்ட் குறித்தும் தோனி பேசியிருக்காரு. ஸோ இந்தியா என்ன பண்ணால் வேர்ல்டு கப்பை வெற்றி பெறலாம், கோச் மற்றும் பிசிசிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வழியில் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ரோஹித் சர்மாவை பற்றி ஒரு சில கிரிக்கெட் வல்லுநர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கட்சி புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த 2 நாளாக ட்ரெண்டிங் டாபிக்ஸே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். அதாவது ரோஹித் சர்மா ஏன் ரிட்டைர்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன தான் ஆச்சு, டீமுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, முக்கியமாக பிசிசிஐ என்ன சொன்னாங்க, ஸோ கௌதம் கம்பீர் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு 2 நாளாக பார்த்தா இந்த ஒரு செய்தி தீயாக பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பிசிசிஐயோட நம்மளோட செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2027 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. அவரோட கடைசி போட்டி இங்கிலாந்து இந்தியா மோதக்கூடிய அந்த போட்டி கிடையாது, அவர் தொடருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஆனால் இவரை சொல்லியிருந்தாலுமே அஜய் தகர்கர் மற்றும் நம்மளோட கௌதம் கம்பீர் 2 பேருமே ஒரு பிளானை போட்டாங்க. அந்த பிளான் தான் இப்போ மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. அதாவது இப்படி சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டம் ரோஹித் சர்மா விளையாடுவார் அப்படின்னு இருந்தாலுமே அதாவது அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். ஸ்குவாடில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்குவாடில் இருந்தாலுமே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை குறித்து தோனி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா 2027 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்தியா செமிஃபைனல்ஸ் கூட போவாங்க, அதாவது செமிஃபைனல்ஸ்க்கே போக முடியும். அப்படி 2 பேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க லீக் ஸ்டேஜ்லேயே வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டீம் லைனப் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. சுமன் கில் மட்டும் நல்லா அடித்தா பார்த்தாதுங்க, டீமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதில் 2 பேர் கிடையாது. ரோஹித் சர்மா முக்கியமாக ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்தியா எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத. 2019 இந்தியாவுக்கு எதிராக, அதாவது வெளிநாட்டில் போயிட்டு இங்கிலாந்தில் 5 செஞ்சுரி ரோஹித் சர்மா பதிவு பண்ணியிருந்தார். செம்மையாக ப்ளே பண்ணார். அது தொடர்ந்து 2023 இந்தியாவில் வேர்ல்டு கப் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெறும், ஏன்னா இந்தியா மண்ணில் இந்தியா அதிரடியாக விளையாண்டாங்க. இந்தியா ஆல்மோஸ்ட் வெற்றியும் பெற்றாங்க. ஃபைனல்ஸில் அந்த ஒரு தோல்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2027 இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போக போகிறோம் இந்தியா டீம்ஸ் எல்லாருமே. அங்கே என்ன நடக்க போகுது, அந்த பிச்சை எப்படி இருக்க போகுது, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் செம்மையாக ப்ளே பண்ணலாம். நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனிங்காக ஒரு சிக்கல் இருந்துகிட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தேவைப்படுறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் தோனியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருந்தால் மட்டும்தான் இந்தியா செமிஃபைனல்ஸ்க்கே போக முடியும். இல்லைனா இந்தியாவோட அந்த லீக் ஷூட்டர்லேயே வெளியே வரணும் தான் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக பேசியிருக்காருங்க. கண்டிப்பாக செம்ம கடுப்பாயிட்டார். ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணுறா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருக்கும் தான் கோவம் வராது. நிறையா கிரிக்கெட் வல்லுநர்ஸ் பேசிடுறாங்க. சுனில் கவாஸ்கராக இருக்கட்டும், நிறைய பிளேஸ் பேசுகிறாங்க. ரோஹித் சர்மா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்த ஒரு வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கே ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தோனி என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி விளையாண்டா கண்டிப்பாக இந்தியா வேர்ல்டு கப்பை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் இப்படி பேசப்பட்டு இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் மற்றும் அஜய் தகர்கர் இவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய ஒரு இந்தியா டீமுக்கு அழிவுனே சொல்லலாம். ஒரு சனியனே சொல்லலாம். இப்படி டீமை மொத்தமாக அழிச்சாங்க. கௌதம் கம்பீர் எப்போ கோச்சாக நியமிச்சானாரோ அதுலேருந்து அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியும் கிடச்சிருக்கு. வெற்றி கிடச்சிருந்தாலும் மறுபக்கம் தோல்வி தான் அதிகமாக மிஞ்சிருக்கு. வேர்ல்டு கப் வின் பண்ணார், அது பக்கம் இருக்கட்டும். அதில் பார்த்தா இந்தியா அதிரடியாக விளையாண்டு யங்ஸ்டர்ஸ் ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆனால் ஒரு நாளில் பொறுத்தவரையும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்க. என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. என்ன பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா இன்னும் ஒரு சீரீஸ் வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த சீரீஸில் மட்டும் ரோஹித் சர்மா விளையாடல அப்படின்னா கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஜய் தகர்கர் மற்றும் கௌதம் கம்பீரோட பிளானு. பிசிசிஐயோட செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா தொடருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கௌதம் கம்பீர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு. நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். தோனி சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக இந்தியா இவங்க 2 பேரும் இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா 2027 கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை கௌதம் கம்பீர் மற்றும் அஜய் தகர்கர் 2 பேரும் சேர்ந்து தூக்கிடுவாங்களா அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க.